எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இறைவன் சொல்வது ஒவ்வொன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்களேன், இப்போ நம்ம கண் முன்னாடி பார்க்கறது ஈரான் இஸ்ரேல் போர் நடந்துட்டு இருக்கு. பரமாத்மா ராஜயோகத்தில் என்ன சொல்றாங்கன்னா, கடைசியில விநாசத்துக்கு முன்னாடி அத அந்த பிரச்சனைகளெல்லாம் நீங்க சமாளிக்கணும்னா 2-3 விஷயங்கள் நீங்க பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதுல ஒன்று, 6 மாதத்துக்கு தேவையான ஓவர் ஹெட்ஸ்க்கான காசு நீங்கள் லிக்விட் கேஷாக வீட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு செலவு ஸ்டாண்டர்டாக 20,000 ரூபா ஆகுனா 1,20,000 வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். 3 மாதத்துக்கான ரேஷன் வச்சுக்கோங்கன்றாரு. அடுத்தது வீட்டில் சோலார் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். இது அடிக்கடி சொல்கிறாரு, நம்மளும் வீடியோவில் சொல்லிட்டு தான் இருக்கோம். இந்த விஷயம் இந்த ஃபஸ்ட்டு சொன்னோம் பார்த்தீங்களா, என்னது கேஷை கையில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கான விஷயம் நடந்துச்சு ஈரான் இஸ்ரேல் போரில். சில நாட்களுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இதெல்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஈரான் இஸ்ரேல் வாரில் அடுத்த லெவலுக்காக நீங்கள் போகும்போது நீர்நிலைகள் எல்லாம் அடிப்பாங்க. ஈரானில் இருக்க டேமை இவங்க அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க அவங்க டீசாலினேஷன் பிளான்ட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்ததா இவங்க பேங்கிங் சிஸ்டமை அமெரிக்காவும் இஸ்ரேலும் அடிப்பாங்க ஈரானை அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி இவங்க பேங்கிங் சிஸ்டமை அடிச்சிருக்காங்க. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒன் ஆஃப் தி பெரிய பேங்க் அடிச்சிட்டாங்க. இப்போ பெரிய பேங்க் அடிச்சிட்டா என்ன ஆகும்னா, நீங்கள் எந்த ஏடிஎம்ல போனாலும் காசு எடுக்க முடியாது. மாட்டிக்கிட்டீங்களா? உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார்? ஈரான். இவங்க இங்கேருந்து போய் அமெரிக்காவை அடிக்க முடியாது, ஏன்னா அது அமெரிக்கா ரொம்ப தூரத்தில் இருக்குது. அதனால் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிற அமெரிக்கன் பேங்க்ஸ் இருக்குல்ல, சிட்டி பேங்க், பெரிய பெரிய பேங்க்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அமெரிக்காவை சம்மந்தப்பட்ட பேங்க்கோ, அந்த பேங்க்கெல்லாம் டமாட்டிமின்னு அடிச்சு தூக்கிட்டான். ஓகேவா? அப்போ என்னாச்சு, அந்த ஊரில் இருக்கிற அந்த ஊருக்கார மக்கள் அதை பயன்படுத்த முடியாமல் போயிடும். இப்போ புரியுதுங்களா பாப்பா சொன்னதோடைய ஒரு விஷயம்? ஏன் லிக்விட் கேஷாக வச்சுக்கணும்னு சொன்னார் அப்படின்னு. இப்போ புரியுதுங்களா? எங்கிட்ட ஏடிஎம் கார்டு இருக்குது, எங்கிட்ட இந்த இது இருக்குது, என்ன சொல்கிறது, யூபிஐ இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. நான் என்ன பண்ணணும், எல்லாம் பேங்க்கில் இருந்தால் தான் அதை யூஸ் பண்ண முடியும், அந்த ஆப் வச்செல்லாம். கரெக்டாக? ஸோ உங்களுக்கு தேவையான பேங்க்கில் காசு வச்சுக்கோங்க, வேணாம்லாம் சொல்லலை. ஆனால் இப்படியும் ஒரு பேக்கப் வச்சுக்கோங்க. நான் இவ்வளோ சொல்கிறேனே, என்கிட்டலாம் அவ்வளோ இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேங்க்லேயும் அவ்வளோ பைசாலாம் கிடையாது. மிஞ்சு எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் 5,000 கூட பைசா இருந்தால் பெரிய விஷயம் எனக்கெல்லாம். ஓகே, அது அங்கே இருக்கிறதும் ஒன்று தான், கையில் இருக்கிறதும் ஒன்று தான், அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ இது கண்ணு முன்னாடி நடக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேல் அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா, ஈரானில் இருக்க பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குல்ல, அந்த கம்பெனியை அடிச்சிட்டாங்க. அவங்க தானே இந்த நாட்டுக்கு வருமானம் கொண்டு வராங்க, அவங்களுக்கு காலி பண்ணிட்டாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யார்? ஈரான் கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த பெரிய கம்பெனி இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள், ஃபேஸ்புக்கு, இதெல்லாம் யார்? இது அமெரிக்கன் கம்பெனிஸ்காரங்களுக்கு தான். அவங்கவுங்க கம்பெனியாக பார்த்து தேடி 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 அடிக்கிறாங்க. அதாவது ஒரு யூஎஸ் பேஸ்டு கம்பெனிக்காரங்க அந்த இடத்துல இருக்கக்கூடாது, அடிச்சு விரட்டுறாங்க. எந்த அளவுக்கு ஈரான் வார்னிங் கொடுக்குறாங்கன்னா, எல்லா கல்ஃப் கண்ட்ரிக்கும் நீங்கள் உங்கள் நாடை அமெரிக்காவுக்கு பேஸ் வைக்கிறதுக்கு கொடுக்கக்கூடாது. நீங்கள் அது என்னைக்கு தெரிவிக்கிறீங்களோ அது வரைக்கும் உங்களை அடிச்சுட்டே தான் இருப்பேன். நீங்களா நான் உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன், அமெரிக்கா அனுப்பிடுறேன் அப்படின்னு நான் சொன்னால், சொல்லிட்டீங்கன்னா உங்களை அடிக்கிறத நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போது பரமாத்மா சொன்னால் அந்த விஷயம் வந்துச்சு. அதாவது பணத்தை லிக்விட் கேஷாக வச்சுக்கங்கன்னு பரமாத்மா நமக்கு குழந்தைங்க சொல்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கார்ல, அது ஏன் சொல்கிறாரு அப்படின்றதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இப்போ ஈரான் இஸ்ரேல் போரில் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் என்ன ஆச்சுன்னா, ஆர்டிஃபிஷியலாக என்னது கேஸ் கிடைக்கல. ஆக்சுவலாக வீட்டுக்கு வர கேஸில் எந்த தடையும் இல்லை, ஹோட்டலில் இருக்க கேஸுக்கு கொஞ்சம் தடை இருக்குது, அது ஒத்து தான் ஆகணும். அதுக்கு மக்கள் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த எல்பிஜி வரலாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்குறாங்க. இண்டக்ஷன் ஸ்டவ்காரங்க கம்பெனிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 1 மாதமாக விற்கிற இண்டக்ஷன் ஸ்டவ்வெல்லாம் நான் ஒரே நாளில் விற்றுருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் வந்தால் என்ன ஆகணும்? கரண்ட் வேணும். இப்போ கரண்ட் வேணும்னா உங்கள் ஏரியாவில் கரண்ட் இருக்கணும். வரக்கூடிய காலகட்டங்களில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டுக்கான அந்த டவர் கிவர்லாம் அடித்து உடச்சிருவாங்க. இது நீங்கள் ரஷ்யா யுக்ரைன் வாரில் பார்த்துருக்கலாம். ரஷ்யா யுக்ரைனுடைய நிறைய கரண்ட் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா இதையும் அடித்து தூக்கியிருக்காங்க இந்த 4 வருஷத்தில். இவங்களும் அவங்க ஊரில் இருக்கிறத அடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க.
ஸோ அந்த நிலைமையும் ஒரு காலத்தில் வரும். என்னது, கரண்ட் இல்லை அப்படின்ற நிலைமை வரும். அப்போ நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கணும்னா உங்கள் வீட்டில் நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? கரண்ட் இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து சோலார் வச்சுக்கணும். புரியுதுங்களா? அதே மாதிரி இப்போ அமெரிக்காக்காரங்க வந்து எஸ்பெஷலி ட்ரம்ப்பே சொல்லியிருக்காரு அமெரிக்கன்காரங்க கிட்ட, எந்த கல்ஃப் ரீஜியனில் இருக்கக்கூடிய அமெரிக்காக்காரங்க ஒன்று அங்கேருந்து கிளம்பி வந்துடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து 1 மாதம் ஒரு 2 மாதத்துக்கான ரேஷன் வச்சுக்காங்க, உங்களை பார்த்துக்கிறதுக்கு அந்த பத்திரப்படுத்திக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. போர் நடக்கும்போது எல்லா நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் எல்லாம் இந்த வருஷத்துக்கு சொல்லிடுறாங்க, அவங்கள பார்த்துக்காங்க, கவர்மெண்ட்டே வந்து உதவுன்னு காத்துன்னு இருக்காதீங்க, சில டைம் முடியும் சில டைம் முடியாது, அதனால நீங்கள் உணவை வந்து அதனால ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நிறைய வாட்டி பார்க்குறோம், அதாவது பெரிய மழைலாம் வரும்போது என்ன ஆயிடுதுன்னா எல்லாரும் கடைக்கு போயிட்டு இந்த மெழுகுவத்தி வந்து பல்காக வாங்கிடுவாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரிலாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. அது அடுத்தவனுக்கு கிடைக்கலன்னாலும் ஃபீலே பண்ண மாட்டாங்க, போய் அள்ளின்னு வந்துடுவாங்க. முட்டை, பால் பேக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் வந்து இவனுக்கு வந்து ஒரு மாதம் தேவைன்ற மாதிரி வாங்கிட்டு வந்துடுவான். அப்போ என்ன, அவன் கண்டிப்பாக அந்த கடையில் வந்து பற்றாக்குறை வரும். ஸோ பரமாத்மா சொன்ன எல்லா விஷயங்களும் நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது. இதை நம்ம ஒழுங்காக எடுத்துக்கிட்டா நம்ம வாழ்க்கை கொஞ்சம் சுரட்சிதமாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன், ஏன்னா என் வீட்டில் வந்து சோலார் கிடையாது. நான் சொல்கிறேன், ஆனால் எனக்கு 6 மாதத்துக்கு எனக்கு கேபிட்டல் கிடையாது. மளிகை சாமானும் அந்த மாதத்துக்கு அந்த வாரத்துக்கு தேவையான தான் வச்சுருக்கேன். இதுதான் உண்மை. அதுக்கு காரணம் என்னோட ஃபினான்ஷியல் ஸ்டாண்டர்டு. அதனால் இருந்ததுன்னா இதெல்லாம் நான் சரி பண்ணியிருப்பேன். நான் ஏன் வீடியோவில் சொல்கிறேன்னா, யாராலெல்லாம் முடியுமோ தயவுசெய்து இதெல்லாம் பண்ணிவிடுங்க. உங்களால் முடியும்னா தயவுசெய்து இதெல்லாம் பண்ணி வச்சுக்காங்க. நம்ம சொல்லி ஒரு 4 பேர் பத்திரமா இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? அதனால் இதை நம்ம ஞாபகப்படுத்துகிறோம். சரியா? ஸோ நீங்கள் வெளி உலக நியூஸையும் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா பரமாத்மா சொல்கிறது வந்து 100க்கு 100 கண்ணு முன்னாடி நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில். ஸோ நம்ம தயாராக இருக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அப்புறம் நம்ம வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. எனக்கு இப்படி ஆகிப்போச்சு, எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்கிறதுல லாஜிக்கே கிடையாது. ஏன்னா பாபா வானிலை அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு. சரியா? ஸோ ஒரு ராஜயோகிக்கும் விழிப்புணர்வு கிடைக்க வேண்டிய நேர காலகட்டம் இது. சரியா? ஸோ இது கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் சீரியஸாக சிந்திங்க. இதுக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. முடிஞ்சால் சோலார் வாங்கி போட்டுருங்க. முடிஞ்சால் 6 மாதத்துக்கு கேபிட்டல் எடுத்து வச்சுக்கோங்க வீட்டில். அது இல்லாமல் பேங்க்கில் ஈஸியாக இருக்கட்டும், அது வேறு விஷயம். எல்லாம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.